ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு இது தமிழ் இலக்கணம் இயல் 7 வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள், பார்க்கலாம். வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறதல்லவா? அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கவிதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? மேலும் நாம் பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து கச தப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினமிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லினமை எழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லினமை மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். வல்லினமைகளை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமையிட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர். வல்லினம் மிகும் இடங்கள். அந்த இந்த என்னும் சிற்றுத்திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த கவிதை. எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி. நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனை பிடிக்கும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எழுதி பார்த்தால், ஓடி களைத்தான். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். செல்லா காசு, எழுதா பாடல். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, மலர் பாதம், தாய் தமிழ். உருவகத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, தமிழ் தாய், வாய்ப்பவளம். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, 8 புத்தகம், 10 காசு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். மகரமெய்யும் மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மரம் ப்ளஸ் சட்டம், மரச்சட்டம். வட்டம் ப்ளஸ் பாறை, வட்டப்பாறை. நெக்ஸ்ட், வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய்ச் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, தம்பி படித்தான், யானை பிளிறியது. அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது, எடுத்துக்காட்டு, அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. பெயரெச்சம் வினையெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, எழுதிய பாடல், எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, இலை பறித்தான், காய் தின்றான். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, எழுது பொருள், சுடுசோறு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, எழுதும்படி சொன்னான், பாடும்படி கேட்டுக்கொண்டார். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, தாய் தந்தை, வெற்றிலைப்பாக்கு. இதோட தான் இந்த இயலுக்கான ரீடிங் வீடியோ முடிஞ்சு.